மாமன் மாப்பிள்ளை பணம் காட்டுக்குள்ள என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு மாப்பிளைக்கு ஒரு பெரிய அல்வா கொடுக்கலான்னு அழைச்சிட்டு வந்துருக்கிறேன். மாமா தான் தன்னம் கொடுக்குறாரு அல்வா. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, இன்னைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பனம்பழத்தை அல்வா செஞ்சு தர போகிறேன். பனம்பழத்தில் அல்வாவா? பனம்பழத்தை தானே நான் சுட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது என்ன புதுசா? உங்களுக்கு என்ன பனம்பழத்தை அல்வா வந்தால் சரி தானே? சரிதான் மாப்பிள்ளை. நம்ம 4 ஊருக்கு மணக்க பனம்பழத்தில் அல்வா கிண்டுறோம், தகட்ட சாப்பிட்றோம். நீங்களும் வாங்க. ஏதோ மாமா நீங்கள் சொல்கிறீங்க, மாப்பிள்ளை நாங்கள் போய் பனம்பழத்தை பொறுக்குங்க மாப்பிள்ளை. என்ன மாமா, இது என்ன பனங்காடா இல்லை அமேசான் கடை இப்படி இருக்குது? மாப்பிள்ள என்ன கஜா பையில உளுந்துக்கு வெட்டாம கிடக்குயா மரம்லாம்? பொறுக்கியா, ரொம்ப பேசாதையா. கஜாவில் உருந்த மரம் இன்னும் வெட்டலையா? அல்வா வேணுமா வேண்டாமா? இந்த பாரு கடை பாருங்க, அந்த கடை பாருங்க. மாமா, நீ அல்வாக்குன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு இந்த சிவப்பு பழத்துல தான் அல்வா வேணும். எவ்வளவுதானே? ஏன் மாப்பிள்ள அந்த கருப்புல கட்டினா ஒத்துக்க மாட்டீங்களா நீங்க? கருப்பெல்லாம் வேண்டாம், சிவப்புல தான் வேணும். இந்த பாருங்க, அது பாருங்க கருப்பு எடுத்து எடுங்க, எவ்வளவு இருக்கு பாருங்க. அதெல்லாம் வேணும். எடுங்க. அதெல்லாம் வேணும். எப்போ மரத்துல ஏறி கொடுக்குறீங்க? அந்த இருக்கு பாருங்க, மரத்துல ஏறி பாருங்க, ஏறுங்க. மரத்துக்கெல்லாம் ஏற முடியாது மாமா, சிவப்பு பழத்தை எடுமாமா. எடுமாமா பழத்தை. எவ்வளோமா நம்ம தெரியும். செம்மையா இருக்கும் மாப்பிள்ள வாசனை பாருங்க. என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம்மா, மூக்கை இழுக்குதாம்மா. போடுங்க. மாமா, நான் வேணா கைட் பண்ணுவேன் உங்களுக்கு. இதெல்லாம் இல்லை, நான் உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன். இப்படி விடுவோம்மா. மாமா இப்படியாமா மாமா. என்ன பேச்சு மிச்சா காணும்? பனமரத்தை பொறுக்கியானே குரங்குட்டி மாதிரி அங்கிட்ட கிட்ட மரத்துல தாவிட்டு கிடக்குறேன். போமாமா, வந்துடுறேன். எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கேன் மாமா. குரங்கு சேட்டையா இருக்குதே. என்ன மாமா கூட இவ்வளோ கனமா இருக்குது? இதை தூக்கிட்டு தான் அந்த முதிரி மரத்துக்கு கீழே தாய் எடுக்கிறீங்களா? தெரியுதா கஷ்டம். வாங்க போதும்ல மாமா, செருப்பு விட்டு போகிறான் மாமா. என்ன நினப்பில் இருக்காருன்னு தெரியல மாமா. செருப்பு வச்சு மீச்சு விட்டு என்ன வேலை பார்க்குறாரு வேறு அவரு? என்ன குறை சொல்கிறாரு? பனம்பருத்து வாசனை நல்லா அருமையாக, நல்லா சூப்பராக இருக்கு. ஆகா என்ன வாசம் தூக்குதேம்மா மாலையே. சூப்பராக இருக்கலாம் மாப்பிள்ள பழம். ஏன் மூணே ஆப்பிள் பழத்தெல்லாம் தோக்கடிச்சிடும் போல. ஆமாம், தோக்கடிச்சிடும். நல்லா வாசனையாகவும் இருக்குது. செம்மையாக இருக்குல்ல? நீங்கள் கேட்டீங்க, ஆசையாக கேட்டீங்களே சிகப்பு பழம், அதுதான் இது. எப்படி இருக்கு பாருங்க. அக்கா விடுங்க மாப்பிள்ள. இது மாமா தர்றேன். ஏன் மாமா, என்ன மாப்பிள்ள? தண்ணியில் தான் கரைக்கணுமா? ஆமாம் மாப்பிள்ள. வறண்டே எடுக்க முடியாதா? வறண்டி எடுக்க முடியாது மாப்பிள்ள. இந்த ஜூஸையும் இந்த சாரையும் தனித்தனியாக எடுத்தால் தான் மாப்பிள்ள நமக்கு அல்வா செய்யறதுக்கு நல்லா இருக்கும். ஜூஸ் வேற சாறு வேறையா மாமா? நார் இந்த நார். மாமா இந்த பழம் செம்ம ஜூஸியாக இருக்கும் மாமா. இதை கரை மாமா. வேண்டாம். வேணா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம் மாமா. சாப்பிட்டு பாருங்க மாப்பிள்ள. வேணாம், பச்சையாக சாப்பிட்டா பித்தம்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கு. சுட்டு சாப்பிடுங்க. சுடுவோம். ஆமாம், நல்லா பழுக்கலாம் மாமா, நிற்க முடியல. பழுத்து தெரியும் போதும் மாப்பிள்ள. அப்பல பார்த்தீங்களா, ஜூஸ் நல்லா தனியாக வந்துருச்சா? இதுக்காக தான் நம்ம தண்ணியில் கரைக்கணும்னு சொல்கிறது. இப்போ என்ன இப்போ ஒன்றும் இல்லை,
உங்களுக்கு அல்வா வேணுமா வேண்டாமா? வேணுமாம்மா. கம்முன்னு இருக்கணும். சரி மாமா. மாப்பிள சொல்லுவாம்மா. வடிகட்டணும் பார்த்து எடுத்துருவாங்க மாப்பிள. வடிகட்டணுமா? ஆமாம் மாப்பிள ஏன் சூப்பராக வடிகட்டணும்? நார் இருந்ததுன்னா அல்வாவுக்கு நல்லா இருக்காது மாப்பிள. சரி எடுங்க. இதான் அப்படிங்க வடிகட்டி எடுத்துவோம். கிண்டுங்க மாப்பிள. என்ன மாப்பிள்ளைக்கு ஒரு சிரிப்பாக இருக்கு. ஆமாம், நினச்சேன் சிரிச்சேன். அதே அல்வா கொடுத்துட வேண்டியதான் மாப்பிள்ளைக்கு. ஏமா இப்படி பேய் மாதிரி உட்காந்துருக்கு? நீங்கள் எப்படி வேலை பார்க்குறீங்கன்னு உங்களை செக் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். நோட் பண்ணுறீங்களா? தண்ணி வெள்ளம் விடாங்க மாப்பிள. வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம். பானை தான் இருக்கேன் மாமா, 5 பானை. அந்த பானை பார்த்தா உங்களுக்கு மாமா ஜூஸ். மாமா ஜூஸ் கரைச்சி எடுத்த பனம்பழ ஜூஸ். மாமா. ஐயா கிண்டுங்க, நல்லா கிண்டுங்க. ஏவாமா முந்திரி பாதாமெல்லாம் சாப்பிட்ருவான்னு சிசிடிவி கேமரா மாதிரி முன்னாடியே உட்காந்துருக்கத பாருங்க. உங்களுக்கெல்லாம் ஆள் வைக்கணுங்க, இல்லைன்னா நீங்கள் ஆளை ஏமாற்றிட்டீங்க. தெரிஞ்சாது அடி பிடிக்கும், அதுதான் கிண்ட முடியாது. காய்ச்சி வச்சிருக்க வெள்ளத்தை தேவையான அளவு இது கூட சேர்த்துக்கலாம். மாமா 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 எப்போ மாமா ரெடி பண்ணுவேன்? இருங்க மாப்பிள்ள வர. ஆமாம்மா. சோள மாவு தண்ணி. வெள்ளை பாவில் முந்திரியை நினச்சி சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் மாமா. ஆயில். நெய். ஏலக்காய். நறுக்கின பாதாம் முந்திரி. பாதாம் நான் போடுறேன், முந்திரி நீங்கள் போடுங்க. போடுங்க. மாமா முந்திரியும் பாதாம்மா சும்மா அல்வா சும்மா வேற லெவலில் வந்துருக்குது மாமா.
மாமா சாப்பிடலாம் மாமா. இருங்க மாப்பிள்ள, ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியா வரும் மாப்பிள்ள, நல்லா கேக்கா வெட்டி தர மாப்பிள்ள. இது ஆற வைக்கிறீங்களா? ஆமா, ஆற வைக்கிறதுக்கெல்லாம் நேரமே கிடையாது மாமா. வாசம் சும்மா மூக்க தொலைக்குது. எப்படி இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும் மாமா. செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா சாப்பாடு கொடு மாமா. அப்போ இப்பவே வேணுங்கிறீங்க? ஆமா இப்பவே வேணும். சரி போய் உட்காருங்க, தரேன். கொண்டாங்க. இலை என்ன மாமா இது? கையில கூட கொள்ளலாம் மாமா. போதும் மாப்பிள்ள, கொஞ்சமா சாப்பிடுங்க. நல்லா வைங்க மாமா. சாப்பிடுவோம்மா. நீங்களும் வரீங்களா? நீங்க சாப்பிடுங்க. மாமா சான்ஸே இல்லை மாமா. என்ன ஒரு டேஸ்ட்! இந்த மாதிரி அல்வா சாப்பிட்டதே இல்லை மாமா. மச்சான் எப்படி இருக்கு? சும்மா வேற லெவலில் இருக்கு மச்சான். பனம்பழம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் உள்ளது. மருத்துவ குணம் உள்ள ஒரு இதை வந்துட்டு ஒரு டிஷ்ஷை வந்துட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு என்னோட மாமனால மட்டும்தான் பண்ண முடியும். இந்த இடத்துல நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா நான் எப்படின்னா இருக்குது டேஸ்ட் நீ சொல்லேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தேனை விட நல்லா திதிக்குது. இதோட இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை வாழ்க்கையில். இதுதான் முதல்ல இந்த அளவுக்கு ரொம்ப தனி டேஸ்ட். என்னடா இப்படி சொல்கிறாரே அப்படின்னு நினைக்க வேண்டாம். செம்மையான டேஸ்ட். யாருன்னு நீ சொல்கிறா? அல்வா சும்மா வேற லெவலில் இருக்குது. பனம்பழத்தில் செஞ்ச அல்வா சும்மா வேற லெவலில் இருக்குது. பனம்பழமும் வெல்லமும் சேர்ந்து அல்வா சும்மா வேற லெவலில் இருக்குது. நாங்கள் இப்படி உட்காந்து என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே, வீடியோக்காக சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா வேற லெவலில் இருக்குது டேஸ்ட்டு.